பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவருக்கு நிகராய் ஒருவரும் இல்லை. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னிமுன்பதாக வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். அந்த உண்டாக்கின தேவனை நாம் உயர்த்த போகிறோம். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சாவை வென்றவரே உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நல்லவர், கிருபை நிறைந்தவர், உண்மை உள்ளவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆறாம் நேரத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. தொடக்கம் முதல் முடிவரைக்கும் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாடல் நேரத்தில் தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாவதாக. சங்கீத போதி கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. செய்தி நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. தேவன் எங்களோடு கூட இடைபடுகிற நேரமாய் இது மாறட்டும். ஆங்காங்க வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற தேவ ஜனத்தை உம்முடைய சமூகத்தினால் கர்த்தர் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமா ஷியாந்தலா ராகா பாந்துனாமா. கவலைகள் மாறுகிற நேரமாய் மாறட்டும். கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறுகிற நேரமாய் மாறட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடல் பாட போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஒரு மனதோடு கர்த்தரை பாடி உயர்த்துவோம். பூமியின் குடிகளில் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கம்பீரமாய் பாடி துதிப்போம். கர்த்தர் நல்லவர். தெரிந்த பாடல் ஒன்று பாட போகிறோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம்.
களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் என்னை ஆமென் கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அதை மீண்டும் பாடுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரைக்கும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நன்மை, his goodness and mercy shall follow after me. அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கும். நான் அதற்கு பின்பதாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தாங்குவதற்கு கர்த்தருடைய கிருபையும், என்னை நடத்துவதற்கு தேவனுடைய நன்மையும் எப்பொழுதும் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கும். நாம் இன்னைக்கு பாடினது போல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. ஹல்லேலூயா. அதுல ஒரு வரி அருமையா சொல்லுது பாருங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவ நன்மை கிருபை கழித்திடுமே கர்த்தரின் வீட்டில். அந்த 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை மையமாக வைத்து இந்த ஸ்டான்ஸா எழுதி இருக்கிறாங்க. நாம் இதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுவி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுவி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுவி நாரிட்டாலும், மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுவி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவ நன்மை கிருபை தொடர்ந்திடுமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவ நன்மை கிருபை தொடர்ந்திடவே, கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன், நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன், கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன், நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவ நன்மை கிருபை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவ நன்மை கிருபை தொடர்ந்திடவே, கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன், நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன், கர்த்தரின் வீட்டில் நான் கழித்திருப்பேன், நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே
மாஷி அந்தலா ரகந்தலா மாமா ஓரே மாமாஷி அந்தலா ரகதலா. ஆண்டவரை துதிங்க. நன்மை கிருபையை தொடர வைக்கிறவர். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் என்னை தொடரட்டும் அப்பா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உடைய நன்மையும் கிருபையும் என் குடும்பத்தை தொடர்வதாக. ஹல்லேலூயா. ரேகா மாமாஷி அந்தலா. சங்கீதக்காரன் தாவீது இதை சொல்லுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கும்போது என் பின்னே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதுவரைக்கும் பலவிதமான தொந்தரவுகள் உங்கள் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. தொடர் பிரச்சனையாக ஹல்லேலூயா முடிவே இல்லாதது போன்று சில பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் அதை விட்டு விலக முடியாமல் இருக்கிறேன். திரும்ப திரும்ப என்னை அது வாதாடி கொண்டிருக்கிறது, வாய்த்து கொண்டிருக்கிறது. எப்படி அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற என்ன தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ். ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின்தொடருது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட அந்த பாடலை பாடும். முடிந்தால் நீங்கள் தேவ சமூகத்தில் வீட்டில் முழங்கால் பிடிக்கிட்டு கொள்ளுங்க. கைகளை தட்டி பாடும். ஆவில நீங்க பாடுங்க. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. திரும்ப பாடுவோம். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் என்னை பின் தொடருதே. சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. தினம் நீதியின் பாதையில் நடத்திடுவாரே. தினம் நீதியின் பாதையில் நடத்திடுவாரே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுவே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என்னை நேசிக்கும் தேவனவர் கூட வருவார். என்னை நேசிக்கும் தேவனவர். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுவே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுவே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. எதிரிகளை தாழ்த்தி என்னை உயர்த்தி நல்லதொரு விருந்து செய்தாரே. எதிரிகளை தாழ்த்தி என்னை உயர்த்தி நல்லதொரு விருந்து செய்தாரே. என்னை தைலம் பூசி அபிஷேகித்து அணைத்து கொண்டாரே. என்னை தைலம் பூசி அபிஷேகித்து அணைத்து கொண்டாரே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும்
நாளெல்லாம் என்னை பின் தொடருதே, நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும். நாளெல்லாம் என்னை பின் தொடருதே, நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும். நாளெல்லாம் என்னை பின் தொடருதே, நல்லதொரு விருந்து செய்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை தொடருவதாக, கர்த்தருடைய நன்மை நம்மை தொடருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபா ஷியந்தல ரபதல பகதலபா உரமா மாமா ஷியந்தல ரபகதலபா பாபா உரமா ஷியந்தலே அந்தோரோ லிகந்தல ரஷியந்தல ரபகதல பாபா பாபா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பெரியவர், நன்மையால் நிரப்புகிறவர், நன்மையால் முடி சூட்டுகிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்மையால் நிரப்புகிறவரே. ஹல்லேலூயா. தேவன் நன்மையை தருகிற கர்த்தர். கர்த்தர் நன்மையானதை தருவார், தன் தேசம் பலனை கொடுக்கும். நன்மையால் வாயை திருப்தி ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் நன்மையை தருகிறவரே, நன்மையால் நிரப்புகிறவரே. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. தேவன் நன்மை செய்கிற கர்த்தர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர். நீ நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்மை மாத்திரமல்ல, கிருபையும் நம்மை தொடருமாம். தேவனுடைய நாமம் கிருபாகரன், அவர் கிருபை நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை எங்களுக்கு விளங்க செய்கிறவர் நீ. ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இருமே என்று வாக்கு பண்ணினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்னை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இன்னை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. அதை அறிக்கை பண்ணுவோம். கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்,
பற்றிக்கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. சொல்லுவோம், கிருபை நன்மை, கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. ஆஹா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமை உமக்கு செலுத்துகிறோம், கனத்தை உமக்கு செலுத்துகிறோம். உடைய நாமம் வாழ்க. வல்லமை, கனம், மகிமை, துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சேர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபிப்போம், கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கடாசி தரலும். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். உடைய இரக்கம் எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே. வியாதியின் தாக்கம் இயேசுவின் நாமத்தில் குறைவதாக. தேசம் இயல்பு நிலைக்குள்ளாய் திருப்பப்படட்டும். ஹல்லேலூயா. மக்களுடைய வாழ்வாதாரங்கள் திரும்ப துளிர்ப்பதாக. தேச வருகைக்கு ஆயத்தப்படட்டும், எழுப்புதலுக்காக ஆயத்தப்படட்டும். அப்போ ஒவ்வொரு சபைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். சபை திறந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சுதந்திரத்தோடு ஆண்டவர் எல்லா கூடுகைகள் ஆராதனைகள் நடத்த கர்த்தர் வழிவாசல திறக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவர் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் தேவையான தேவ சமாதானம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. நிம்மதி வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஐக்கியம் வெளிப்படுவதாக. ரிமாலா ஷியாந்தாலா ராபா தீனாமாலா ஷியாந்தாலா தா ராபா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பயங்கள் மாறட்டும். வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இதை கவனிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி அவர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி புகழ்வோம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி. வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு சங்கீத பகுதியை வசனம் மாறி வசனம் வாசிக்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 29வது சங்கீதம். Psalm number 29. We are going to read responsibility. One after one we are going to read. தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார்.
அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும், காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். He is a God so good to each and every one of us. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். 29ஆம் சங்கீதத்திலிருந்து சில காரியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 29ஆம் சங்கீதம் பல நேரங்களில் நீங்கள் வாசித்திருக்கலாம். கர்த்தருடைய சத்தத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்கிற வார்த்தை 18 முறை, 18 டைம்ஸ், 18 முறை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று 7 முறை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் த லார்ட் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் மெஜஸ்டி, வாய்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் பவர்ஃபுல், வாய்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் shaking the water, shaking the wilderness, voice of the Lord is over the water அப்படின்னு கர்த்தருடைய சத்தத்தை குறித்து ஆங்கிலத்தில் பார்க்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1-2 வசனங்கள் முகவுரை, ப்ரோலோக். அது துதிப்பதற்காக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பலவானின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். இந்த சங்கீதத்தை 3 பகுதியாய் நாம் பிரிக்க முடியும். we can divide this psalm as 3 parts. முதல் 2 வசனங்கள் praising, துதித்தலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. சில சபைகள் எழுதி வைப்பாங்க வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அது ஒரு ஆராதனைக்குரிய அந்த வார்த்தைகள். முதல் 2 வசனங்கள் praising, துதித்தலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பகுதி 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். இங்கதான் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பார்க்கிறோம். இதுல நம்ம இன்னொரு வார்த்தை போட்டு எடுத்தோம் அப்படின்னா power, வல்லமை, கர்த்தரின் வல்லமை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். பவர். 3வது 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இதுல பீஸ் இல்லை என்றால் ப்ராமிஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ப்ராமிஸ் என்ன? கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவை வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 3 ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆசீர்வதிப்பேன், சமாதானம் கொடுப்பேன், பலன் கொடுப்பேன். அப்போ எப்படி பிரிக்கிறோம்? முதலாவது பகுதி பிரைசிங், 2வது பகுதி பவர், 3வது பகுதி ப்ராமிஸ். முதல் பகுதி துதித்தல், 2வது பகுதி வல்லமை, 3வது பகுதி வாக்குத்தத்தம். இந்த சங்கீதத்திலிருந்து சில காரியம், அது பின்னணி நான் சொல்றேன். இது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். This psalm was written by King David. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஜலப்பிரளயத்தை குறித்து பார்க்கிறோம், புயல் பெரும் காற்று அடித்ததை குறித்து பார்க்கிறோம். அதாவது நோவா காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. அது வேத சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அதுக்கு பின்பதாக பெரிய அளவு வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. எருசலேம் நகரத்தை தாவீது பிடித்தார். இந்த எருசலேம் நகரத்தில் மிக உன்னதமான உயரமான ஒரு ஸ்தலம், சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட், ஜெருசலேம், ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட். நல்ல உயரமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதான் சீயோன். அந்த சீயோன் கோட்டையில் தாவீது கண்டு ஒரு வீடு கட்டப்படுது, அரண்மனை கட்டப்படுது. அங்க அவர் வீற்றிருந்தார். என்ன சொல்றாங்க வேதாராய்ச்சியாளர்கள் இந்த சங்கீதத்துடைய பின்னணி குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவீது அந்த சங்கீதத்தை எழுதினார். இந்த சங்கீதத்திலிருந்து சில வசனங்களுடைய பின்னணியை பார்க்கும்போது கடுமையான புயல் அனுபவம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. பெரு வெள்ளத்தினுடைய அனுபவங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது.
அக்கினி ஜோலையை பிளக்கும், அதாவது எரிமலை, இந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. வனாந்தரம் அதிரும் பூமி அதிர்ச்சிகளை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாவீது இருந்த காலத்தில் இப்படிப்பட்ட நேரடியான புயலோ வெள்ளமோ ஏற்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் கற்பனையாக இதை எழுதியிருக்கலாம் என்று வேதாராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த புயலை, பெரு வெள்ளத்தை, தண்டர், முழக்கம், இடி முழக்கம், இந்த முழக்கங்கள் எல்லாமே அவர் என்ன கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒப்பிட்டு இந்த சங்கீதத்துடைய அர்த்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு பகுதியை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பகுதி நான் சொன்னேன், துதித்தல். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். பலன் கொடுப்பேன், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன். He is the God who strengthens each and every one of us. அவர் பலப்படுத்துகிற தேவன். சமாதானம் அருளி, He will grant peace. He is a prince of peace. சமாதான காரணர், சமாதான பிரபு. மூன்றாவது ஆசீர்வதிப்பேன், I will bless them. ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வாத பெறுவதற்கு முதலாவது துதிக்கணும். பலவானின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். He is worthy to be praised. எல்லா கடத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும் பாத்திரே நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. என்ன சொல்றாங்கன்னா, புயல் வீசுவது முன்பதாக அனைத்தும் அலங்காரமாக அழகாக இருந்தது. இதில் அலங்காரம், அழகை குறித்து பார்க்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே. ஆங்கிலத்தில் அழகுன்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது பகுதி, இத முக்கியமான வரலாறை கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, புயலுக்கு முன் ஆராதனை, புயலுக்கு முன்பதாக முதல் 2 வசனங்கள், அப்புறம் புயலின் நடுவில், புயலுக்கு நடுவில் முதலாவது கடல் கொந்தளிக்கிறது. 3 வசனம் 4 வசனம் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். திரளான தண்ணீர், தண்ணீர்கள் தொனிக்கிறது. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இல்ல, இந்த வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம், பெரிய கடல், கடல் கொந்தளிக்கிறது. அது ஒப்பிட்டு தான் ஆண்டுடைய சத்தத்தையும் அதை ஒப்பிட்டு இங்கே வார்த்தையை வெளிப்படுத்து, ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. செங்கடலில் கர்த்தருடைய சத்தம் தொனித்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது கர்த்தருடைய சத்தம் அங்கே வெளிப்பட்டது. இயேசு ஞானஸ்நானம் பெறுகிறார், புறாவை போல் பரிசுத்த ஆவி வந்து இறங்குகிறார், கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. என்னுடைய குமாரன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் தேசத்துடைய வரைபடத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, மத்திய தடைக்கடல் மீது இடி விழுகிறது, பெரு சத்தம் உண்டாகி, மின்னல் உண்டாகி, கடல் கொந்தளிக்கிறது. இது எருசலேமுக்கும் மேற்கில் உள்ளது. எருசலேமுக்கு மேற்கு இருக்குது. அந்த மத்திய தடைக்கடல் மீது ஒரு இடி விழுகிறது. அதான் பார்க்கிறோம், முழக்கம் உண்டாகிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், சத்தம் வல்லமை உள்ளது, சத்தம் பராக்கிரம் உள்ளது. அப்ப எருசலேம் மேற்கில இது உள்ளது, பெரு சத்தம், கடல் கொந்தளிக்கிறது. இரண்டாவது என்ன நடக்கிறது அப்படின்னா, 5 வசனம் 6, 7 பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறுக்கிறார், அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனின் சீரியோனை போலவும் காண்டாமரை குட்டி போலவும் துள்ள பண்ணுகிறது. இதிலே மலைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லீபனோன், இதுல குன்றுகள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மேற்கில் திரண்ட கருமேகங்கள் உருவான சூறாவளி, பெருமழை, பெரிய மின்னங்கள் வடக்கில் உள்ள லீபனோனை தாக்குகிறது.
மரங்கள் சாய்ந்தன. லீபனோன் சீரியோன் என்ற எர்மோன் மலைகள் வெடித்து சிதறி, எரிமலைகள் குழம்பு, பால்கோனா லேவா பாய்ந்து ஓடுகிறது. அதாவது மின்னல் தோன்றி வடக்கில் உள்ள லீபனோனை தாக்குது, மரங்கள் சாய்ந்து போகுது. லீபனோன் சீரியோன் என்ற எர்மோன் என்ற பெரிய மலைகள் வெடித்து எரி புலம்பாக சிதறுகிறது. அதான் இங்கே பார்க்கிறோம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜோலைகளை பிளக்கிறது. எரிமலைகள் இதெல்லாம் பிளக்குது. மூன்றாவது இந்த வல்லமை என்ன? 8ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். வனாந்தரம் அதிருதான். இதை குறித்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பூமி வெடிக்கிறது. அதிரதுன்னா அப்படிதான் அர்த்தம். வட திசையிலிருந்து நகர்ந்து எருசலேமை விட்டு கடந்து தென் திசையின் காதேஸ் நாசமானது. பயங்கர பூகம்பம் ஏற்பட்டது. அதிர்ச்சியாய் மிருகங்கள் தங்கள் குட்டிகளை நீண்ட வேதனையின்றி பெற செய்தது. அதிசயமாய் தப்பினவர்கள் நீண்ட காலத்துக்கு பின் ஆலயத்தில் கூட செய்து கர்த்தருடைய சத்தம் என்பதை சொல்லுகிறார்கள். இங்கே ஒரு தென் திசையிலிருந்து காதேஸ் நாசமாய் பயங்கரமா பூகம்பம் ஏற்பட்டது. முதலாவது கடல் கொந்தளிக்கிறது, இரண்டாவது மலைகள் வெடித்து சிதறுகிறது, அக்கினி ஜோலைகள் புறப்பட்டு வருகிறது, மரங்கள்லாம் சாய்ந்து விழுகிறது மலைகளில். மூன்றாவதாக பூமி வெடிக்கிறது, வனாந்தரம் அதிர்கிறது. அப்போ அங்க இருக்கிற மிருகங்கள் ஈனுவதற்கு, அதாவது அதிர்ச்சியாய் மிருகங்கள் தங்கள் குட்டிகளை நீண்ட வேதனையின்றி பெற செய்தது. அதங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். பெண்மானை ஈனும்படி செய்த அந்த சத்தம் அவ்வளோ பயத்துக்குரியது. கர்த்தருடைய சத்தத்தை குறித்து வெளிப்படுத்துவதற்காக இங்க 3 விதமான காரியத்தை இங்க சொல்லுகிறார். ஒருவேளை இது தாவீது கற்பனை பண்ணிருக்கலாம், இல்லை என்றால் அந்த இடத்தில் நடந்திருக்கலாம் என்பதை வேற ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கடல் கொந்தளிக்கிறது, இதே போல கர்த்தருடைய சத்தம் மிக வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம், அந்த சத்தத்துக்கு நிகராய் வேறு ஒரு சத்தம் இல்லை. இரண்டாவது மலைகளை குலுக்குகிறது. மூன்றாவது பூமி வெடிக்கிறது. அப்பதான் மிருகங்கள்லாம் ஈனுகிறது, காடுகள்லாம் வெளியாகி போகிறது. மூன்றாவது பார்க்கிறோம், புயலுக்கு பின்பதாக ஆளுகை. முன்பதாக புயலுக்கு முன் ஆராதனை அழகு, புயலின் நடுவில் வல்லமை. மூன்றாவது புயலுக்கு பின் ஆளுகை, அமைதி. ஆளுகை பார்க்கிறோம் 10ஆம் வசனம், கர்த்தர் ஜலப்பிராயத்தில் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆளுகை குறித்து காண்பிக்கிறது. எல்லாம் வீழ்ந்தது, கர்த்தரோ ராஜாவாக வீற்றிருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, மலைகள் சாய்ந்து போகிறது, மரங்கள் விழுகிறது, அக்கினி ஜோலைகள் மலையிலிருந்து புறப்பட்டு வருகிறது, வனாந்தரம் சிதறுகிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. எல்லாம் நிலை குலைந்து போனாலும் தேவன் ஒருவர் மாத்திரம் வீற்றிருக்கிறார் என்பது இந்த சங்கீதம் காண்பிக்கிறது. கர்த்தர் ஜலப்பிராயத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் ஜல பிரவாகத்தின் மேல். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியாகிய கர்த்தர். எல்லாம் விழுந்தது, கர்த்தரோ ராஜாவாக வீற்றிருக்கிறார். சுற்றிலும் சூறாவளிகள் சிக்கினது, உயர்ந்த எருசலேமோ நின்று இருக்கிறது. சூறை காற்று நின்றது, இடியோசை இல்லாமல் போனது, மின்னல் மறைந்தது, அமைதி திரும்பியது. மகிமை செலுத்தின மக்கள் பலன் சமாதானம் பெற்று இருக்கிறார்கள் என்பது இந்த சங்கீதம் காண்பிக்கிறது. எல்லாம் நிலை குலைந்து போனாலும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் வீற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள்
தம்முடைய ஜனங்களை குறித்து 11ஆம் வசனம் பேசுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதாவது முதல் வசனத்திலே பலவான் புத்திரரை கர்த்தர் மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை கனத்தை செலுத்தின தேவனுடைய ஜனங்கள் பலன் பெறுவார்கள், சமாதானம் பெறுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை வல்லமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் என்றார். கடைசி ஜெபம், பிதாவை நோக்கி, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். I glorify your name. நாம் ஆராதிப்பது பாடுவது மாத்திரம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதல்ல. நாம் என் வாழ்க்கை, என்னை குறித்து பேசப்படுகிற நல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவர்கள் பலனை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை பெறுவார்கள் என்பதை பார்க்கிறோம். 3 காரியம். கர்த்தருடைய சத்தம். பூமி கொந்தளிக்கும் போது எந்த சத்தம் வரும்? பூமி எதிர்ச்சி உண்டாகும் போது எந்த சத்தம் வரும்? காடுகள், மலைகள் எல்லாம் வெடித்து சிதறும் போது எந்த சத்தம் வரும்? இந்த சத்தத்துக்கு ஒப்பனையாய் இங்கே தாவீது கர்த்தருடைய சத்தத்தை குறிக்கிறார். உலகத்தில் உண்டான உலகத்தில் இருக்கிற கொந்தளிப்பின் சத்தத்துக்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். உண்டாகிற எரிமலையின் மலைகள் வெடித்து சிதறுகிறதுடைய சத்தத்துக்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். பூகம்பங்கள், வனாந்தரம் அதிருகிறது, இந்த சத்தத்துக்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சத்தம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் மிக மிக வல்லமை உள்ளது என்பதை இங்கே காண்பிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வெளிப்படட்டும். கர்த்தர் வல்லமை நிறைந்தவர். ஆகவே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். பாடல் மட்டும் படிப்பது மட்டும் மகிமை செலுத்துவதல்ல. ஏற்கனவே சொன்னேன், பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து இவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் என்று சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. தாங்கள் படிப்பதை அறியாதவர்கள் என்றும் அறிந்தும் தாங்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்து இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். நம்முடைய ஒவ்வொரு சுவாபமும் ஒவ்வொரு காரியமும் இயேசுவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நேரம் துதித்து ஜெபம் பண்ணி பாடி ஆராதித்து சங்கீதங்களிலே நல்ல வார்த்தைகளை கேட்டு நாம் தேசத்தின், குடும்பத்தின், ஊழியத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபித்திருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து வரப்போகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். தேவன் நம்மோடு பேசி உணர்த்தி உருவாக்கி நம்மை உயர்த்துகிற வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து வரப்போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிராமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. இருக்கிற இடத்துல தரைகளை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் எங்களோடு பேசுங்கப்பா, நீர் பேசுகிற கர்த்தர் என்னோடு பேசும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா,
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுமா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நான் சிறுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். கர்த்தர் உயர்ந்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு நல்ல ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை 75 வயதில் வாக்குத்தத்தங்கள் கொடுத்து ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் அழைத்தார். வருடங்கள் உருண்டோடிற்று. ஒரு ஆம்பளை பிள்ளையை தருவேன்னு சொன்னார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. ரோமர்ல வாசிக்கிறோம், ஆபிரகாம் விசுவாசத்தில் பலகீனமாயிருக்கவில்லை. 24 years, so long years, long period. இப்ப 99வது வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அந்த வயதான நாட்களிலும் கர்த்தரை தரிசிக்கிற நல்ல அனுபவம் இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவரை தரிசிக்கிற அனுபவம் இருக்கிறது? கர்த்தரை தரிசிக்கிற அனுபவம் இன்றைக்கு உண்டா உங்கள் வாழ்வில்? 99 வயசுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், I am almighty God. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸ்தோத்திரம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்னால நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. நல்ல கவனிங்க, 99 வயசு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், எனக்கு முன்னால நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவர். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, கர்த்தருக்கு முன்பாக. நம்முடைய வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு முன்னால எதை வச்சிருக்கிறோம்? சங்கீதக்காரனாய் தாவீது சங்கீதம் 16:8, Psalm 16:8, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்கிற வார்த்தையை தாவீது பதிவு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 26ஆம் வசனம் இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது தானியேலுக்கு விரோதமா ராஜாவை கையெழுத்து போட வச்சு எப்படி ஆகிரும் சிங்க கைவில தூக்கி போட்டுறணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டார்கள். தேவனுக்கு முன்பாக
மனிதர்கள் விரோதமாக எழும்பும்போது பயப்படல, தேவனுக்கு முன்பாக நின்றார். சட்டங்கள் பிரதிகூலமா இருந்த போதும் தன் தேவனுக்கு முன்பாக நின்றார். பிஃபோர் ஹிம், தேவனுக்கு முன்பாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசிட்டே போல நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். சோ எரேமியா 30 அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை வாசிங்க. ஜெரேமியா சாப்டர் 30 verse 20. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்கள் ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். சபை எனக்கு முன்பாக திடப்படும். சபை கட்டிடமா? The Bible says you are the temple of God or you are the church of God. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். கட்டிடம் தேவை. நான் கட்டிடத்துக்கு விரோதி அல்ல. ஏசுனா நமக்கு நல்ல வீடு இருக்கு, ஏசு ஆராதிக்க ஒரு கட்டிடம் வேண்டாம் நான் சொல்லல. ஐ எம் சாரி. நல்ல கட்டிடத்துக்காக ஆண்டவரை தோத்திரம் பண்றேன். ஆனால் இது கட்டிடமே, ஆலயம் அல்ல. அது எந்த திருச்சபையானாலும், மெயின் லைன் சர்ச்சோ, இண்டிபெண்டன்ட் சர்ச்சோ, பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ச்சோ, அல்லது என்ன சபையா இருந்தாலும் கிறிஸ்தவ சபை கட்டிடம், ஆலயம் அல்ல. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் கட்டிடத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மனித வாழ்வு கொடுக்கிறதில்லை. சிமெண்ட்னால ஜங்கல்னால கட்டப்பட்ட கட்டிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் சீரியல் போட்டு பாழாக்குகிற திருச்சபைகள் எனக்கு தெரியும். ஏன் அத்தனையும் ஒரு வட இந்திய மிஷனரிக்கு அனுப்பலாம? ஒரு வருஷம் ஒரு 10 ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம? கட்டிடத்தை ஒயிட் வாஷ் பண்ற தப்பு இல்ல, பெயிண்ட் அடிக்கிற தப்பு இல்ல. ஆனா வருஷந்தோறும் சீரியல் போட்டு அலங்கரிக்கிறது, வெறும் கட்டிடத்தை ஏன் செய்யணும்? வாழ்க்கையில அலங்கரிக்கணும். பில்டிங்குள்ள அவர் இல்லையே. மனுஷன் கைகளில் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணவில்லை. சபை என்றால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற நாம். I am the church of God, I am the temple of God. நான் தான் தேவனுடைய வீடு, நான் தான் தேவனுடைய சபை. I am a house of God. We are the church of God. நம்ம எல்லாரும் தேவனுடைய சபை. சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்னால் நிற்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம்ல, எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பைபிள்ல வாசிக்கிறோம், ஆரம்ப நாட்களில் ஸ்தோத்திரம், அல்லது 24 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் வருகிறார். சோதோமை அழிப்பதற்கு வரும்போது தேவ தூதர்கள் வருகிறார்கள். ஆபிரகாம் அவர்களை உபசரிக்கிறார். வேதம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அதனாலே அநேகர் அறியாமல் தேவ தூதர்களை உபசரித்தது உண்டு. ஆனா அவங்க போயிட்டாங்க. இவர் போராடி ஜெபம் அவங்ககிட்ட கேட்கிறார், விண்ணப்பிக்கிறார். அவங்க போய்விட்டார்கள், உபசரிப்பை பெற்று போய்விட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஊழியக்காரங்களை கவனிச்சிட்டேன், ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டேன், நல்ல சாப்பாடு கொடுத்துட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க போகிறார். எதிலையோ திருப்தி அடையவில்லை. நல்ல ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? என் நல்ல கிஃப்ட் ஆபரேஷன் ஆகுது, நான் ஜெபம் பண்ண பிசாசு ஓடுது, வியாதி குணமாகுது. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன பிரயோஜனம்? முடிவில் என்ன சொல்லுவார்? அக்கிரமம் செய்யக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று சொல்லுவார். அப்ப நல்ல கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக. இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? How should we be before God? How should we be before God? தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனுஷனுக்கு முன்னால எப்படி இருக்கிறோம்? பெற்றோருக்கு முன்னால சில நேரம் நல்ல பெற்றோருக்கு முன்னால பிள்ளைகள் எவ்வளவு கனமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் பெரிய அரசியல்வாதிகளுக்கு முன்பதாக, பெரிய தலைவர்களுக்கு முன்பதாக நிற்கும்போது எவ்வளவு பயந்து, நல்ல பயத்தோடு நிற்கிறோம். இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம்ங்கிற உணர்வு இன்றைக்கு உண்டா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம்ங்கிற அறிவு உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசம் என்னை கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய கனத்துக்குரிய காலம் சென்ற பரிசுத்தவான் மூத்த போதகர் பாஸ்டர் பாளையங்கோட்டை எம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு முறை என்னை அழைத்திருந்தார்கள் ஒரு காரியத்தை பேசுவதற்காக. நான் சரியான நேரத்தில் போயிட்டேன். அன்போடு உபசரித்து அவர்கள் ஆபீஸ்ல என்னை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் உள்ள போயிட்டேன். எனக்கு ஒரு நாள் இல்லாம அன்னைக்கு போன் மேல போன், செல்ல வந்துட்டே இருக்கு.
நான் சிலதை கட் பண்ணி விட்டேன், பேசல, கட் பண்ணிட்டே இருந்தேன். ஐயா பார்த்துட்டே இருந்து, சரி தம்பி ஃபோன் அட்டன் பண்ண அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன், ஒரு பெரிய தேவ மனுஷன் பேசிட்டு இருக்கிறேன், ஐம் சாரி, நான் அப்புறம் ஐ வில் கால் பேக் சொல்லி வச்சுட்டேன். அவங்க சிரிச்சுட்டு ரொம்ப நேரம் 2 மணி நேரம் மேலே வந்திருப்பாங்க. ரொம்ப மனம் விட்டு பேசி சில ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவங்க வெளியே நான் வரும்போது சொன்னாங்க, தம்பி என்னுடைய ஆஃபீஸில் வெளி சுவரில் என்ன எழுதி போட்டுருக்குன்னு பார்த்துட்டு போ அப்படின்னாங்க. நான் ரொம்ப அவசரமாக உள்ளே வந்தனால கவனிக்கிற அழகாக எழுதியிருக்குது. உள்ளே வரும்போது செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வரவும் எழுதியிருந்தது. அப்போ பாருங்க, ஒரு தேவ மனுஷனுக்கு முன்னால ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நான் உள்ள போகணும்னா எந்த தடை இருக்கக்கூடாது என்பதை இந்த தேவ மனுஷன் விரும்புகிறார். ஒரு கலெக்டருக்கு முன்னால எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு மினிஸ்டருக்கு முன்னால அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு முன்னால அப்பாயின்மெண்ட், யாருக்கு பெரியவங்களுக்கு முன்னால அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு வச்சிருங்களேன். நான் அதில் போய் உட்காந்துட்டு என் கதையை பேசிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு தேவனுக்கு முன்னால நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும்? How should we be before God? நான் தேவனுக்கு முன்னால எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு தேவ பிள்ளைகளாகி நமக்கு அவசியம். ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். 99 வயசு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. தேவனுக்கு முன்பதாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டுடைய விருப்பம், ஆண்டுடைய ஏக்கம், ஆண்டுடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும். சில நேரம் அரசியல்வாதியை முன்னால் வச்சிருவோம், சிலர் அதிகாரியை முன்னால் வச்சிடறோம், சிலரை பணத்தை முன்னால் வச்சிடறோம், சில நேரம் பாரம்பரியத்தை முன்னால் வச்சிடறோம், சில நேரம் உலக ஆடம்பரத்தை முன்னால் வச்சிடறோம், சில நேரம் உலக சிற்றின்பங்களை முன்னால் வச்சிடறோம். எதையும் முன்னால் வச்சிடறோம்ல, யோசித்து பாருங்க. ஆண்டவரை எது முன்னால் வச்சிருக்கோமா? ஒரு கிறிஸ்தவ நல்ல யோசிருங்க, ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை நல்ல யோசிருங்க. நீங்க கர்த்தரை முன்னால வைக்கிறதா இருந்தா மூர்த்த நாளை முன்னால வைப்பீங்களா? உலக மக்களுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம், ஒரு கிறிஸ்தவனுக்கும் மூர்த்த நாள் பார்த்து அன்னைக்கு தான் கல்யாணம். ஏன் நாள் பார்த்து வைக்கணும்? யோசி, எதை முன்னால வச்சிருக்கீங்க? ஓகே, நான் நல்ல செய்திக்குள்ள நான் உங்களை இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசனை கவனிங்கள், லிசன் டு மீ. தேவனுக்கு முன்னால எப்படி இருக்க வேண்டும் என்று முடிந்தால் ஒரு 7 காரியத்தை சொல்கிறேன், குறிப்பெழுதிக் கொள்ளுங்கள். மிக ஆசீர்வாதமா இருக்கும் உங்க வாழ்க்கையில. அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, அபியாசப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஒன், the first one, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Praise the Lord. தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்துகிறதற்கு ஜாக்கிரதையாயிரு. இளம் வயதப்பா, தேவநாமம் தூசிக்கப்பட்டு விடக்கூடாது. Praise the Lord. ஒன்னில் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Must be perfect. Must be perfect. தேவனுக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கை. உத்தமம் என்கிறது ஆங்கிலத்தில் ஒரு டிக்ஷனரியில் பார்த்தேன், வித்தவுட் ஃபால்ஸ், கம்ப்ளீட், ட்ரூஹெட்ஸ், பிளேம்லெஸ், முழுவதும் சரியான, குற்றமில்லாத, மாசல்லாத ஒரு வாழ்க்கை தான் பெர்ஃபெக்ட். அதுதான் உத்தமம். உத்தமங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ட். அதுக்கு இவ்வளவு விளக்கங்களை நான் பார்த்தேன். நீ உத்தமமா இருக்கிறமா, வார்த்தைகள் உத்தமமா இருக்குமா, பேச்சில் உத்தமமா இருக்குமா, பார்வையில் உத்தமமா இருக்குமா, நம்முடைய வாழ்க்கை ஒரு உத்தமமான வாழ்க்கையா இருக்குதா? ஆண்டவர் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26 வசனம். அதே வசனம் சங்கீதம் 18, 25, 26 வாசிக்கிறோம். ரெண்டும் ஒரே வசனம் தான். 2 சாமுவேல் 22, 26, 27, சங்கீதம் 18, 25, 26. ஏதாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக. கர்த்தர் யார் தெரியுமா? தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமராக, உத்தமருக்கு நீர் உத்தமர், புனிதனுக்கு நீர் புனிதராக, புனிதருக்கு நீர் புனிதர், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும், மாறுபாடு உள்ளவருக்கு நீர் மாறுபாடு உள்ளவனாகவும் தோன்றுகிறீர். கர்த்தருக்கு உத்தமருக்கு உத்தமர், புனிதருக்கு ஒரு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவனாய் தோன்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, glory be to God. உத்தமமா இருக்கணும்னு ஆண்டவர் எனக்கு முன்னால உத்தமமாரப்பா. கர்த்தருக்கு முன்னால உத்தமமான ஒரு வாழ்க்கை. 119ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நமக்கு ஒரு பேர் இருக்கு, தோத்திரம், மார்க்கம், உத்தம மார்க்கம். பரலோகத்துக்கு போகிற வழியில பிரயாணம் எடுக்கிற உங்களுக்கு எனக்கு வேதம் சொல்றது உத்தம மார்க்கத்தார். உத்தமமா இருக்கிறோமா? புருஷ மனைவி வாழ்க்கையில் உத்தமமா இருக்குதா? பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கையில் உத்தமம் இருக்குதா? போதகர்கள் விசுவாசிகள் வாழ்க்கையில் உத்தமம் இருக்குதா?
நண்பர்களோடு பழகும்போது உத்தமமா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எல்லாத்துல உத்தமம் இருக்குதா சொல்லுங்க. வியாபாரம் பண்ணலாம், கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு பெர்சன்டேஜ் வச்சு வியாபாரம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. செல்லும் செலவும் கணக்கு பார்த்து செய்யுங்க. ஆனா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, கலப்படம் கர்த்தருக்கு அருவருப்பானது. குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்ண ரொம்ப நாள் இருக்காது, தோத்துரும். துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் நிலைக்காது. இவங்க கடவுள் பிள்ளை, ஆண்டவரை தேடுற பிள்ளை, ₹1 அதிகமா தான் இருக்கும், ஆனா குவாலிட்டியா வச்சிருப்பாங்க, இடம் கரெக்டா இருக்கும். உங்களை பத்தி சொல்ல முடியுமா? வியாபாரத்தில் உத்தமம் இருக்குதா? உங்க பிசினஸ்ல உத்தமமா இருக்கீங்களா? தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்க வேண்டுமா? உபவாகமம் 18:13 வாசிங்க. டியூட்ரானமி சாப்டர் 18 verse 13. உபவாகமம் 18:13 வாசிங்கள். உபவாகமத்தின் புஸ்தகம். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ஆண்டவர் கமாண்ட் பண்றார், உத்தமனாய் இருக்க கடவாய். ஏன்னா அவர் உத்தமனுக்கு தான் உத்தமனா இருக்க முடியும், புனிதருக்கு தான் அவர் புனிதரா இருக்க முடியும். அப்ப நம்பர் 1 இன்னைக்கு செய்தி என்ன? ஆபிரகாமை பார்த்து சொன்ன கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு முன்னால் நடந்து கொண்டு உத்தமனாகிறப்பா. எப்படி உத்தமமா இருக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும். மஸ்ட் பி பர்ஃபெக்ட். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்கள். நம்பர் 2, 2 ராஜாக்கள் 20:3. 2 Kings chapter 20 verse 3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார், சுகமாகல. அப்போ ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறார், ஜனத்தின் அதிபதிட்ட போய் பேசு, வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணி பிழைக்க மாட்டேன், செத்து போவேன்னு சொல்லு. ஒரு ராஜாவுக்கு பலகீனம்னா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கும், ஹைலி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கும்ல. இருக்கிற பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் வந்து கவனிச்சிருப்பாங்க, சோகமாகல. இவர் சொன்ன உடனே சுவர்புறமாய் திரும்பி அழுகிறார். எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம். திருப்பி வாசி. கர்த்தாவே, நான் உண்மையும் மன உத்தமமாய். அந்த வார்த்தை முக்கியம். உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதற்கு தேவனே சாட்சி. மன உத்தமம், உண்மை. அப்ப தேவனுக்கு முன்னால எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, உண்மையா இருக்குதா? இன்றைக்கு வெளிப்படுத்தல் 21:8, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி நரகத்தில் பங்கடைவார்கள். எத்தனை விஷயத்துல பொய் சொல்ற பாருங்க. விளையாட்டுக்கு சொல்ற பொய், பிள்ளைகள்கிட்ட சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக பூச்சாண்டி வரான், பொய் தாமா. நீங்க பிள்ளைகளுக்கு முன்னால பொய் சொல்லி காட்டினா அந்த பிள்ளை செய்யும். இப்ப இன்னைக்கு தான் ஓரளவு ரேக்கிங்க குறைச்சிருக்காங்க. அந்த காலத்துல ரேக்கிங் வந்துச்சு. கல்லூரி மாணவன் கிட்ட ஏன்பா ரேக்கிங் பண்றீங்க? அவன் சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ரேக்கிங் பண்ணாங்க, அதனால அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ சீனியர் ஆயிட்டேன், அதனால ஃபர்ஸ்ட் இயர் ரேக்கிங் பண்றேன். புரிஞ்சுதான் நான் பேசுறது? தயவுசெய்து கவனிக்க முடியும், அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். ஒரு நாளும் விளையாட்டு கூட போய் சொல்லாதுங்க. வேதம் சொல்றது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் தேவனுடைய அதிகாரியாய் மாற்றுவார். உண்மை உள்ள இளவைகளோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். glory be to God. உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்துல உண்மை. ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை. அவர் God is faithful. நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையா இருந்த எஜமானுடைய சந்தோஷத்தோடு பிரவேசி. நமக்கு ஒரு எஜமான் உண்டு, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எஜமானின் சந்தோஷம் பரலோக ராஜ்யம், the kingdom of God. உண்மை இல்லாத மனுஷனை கையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் இடத்துல தள்ளுங்க. அது எதை காட்டுகிறது? நரகத்தை காட்டுகிறது. உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. உண்மை தேவன் எதிர்பார்க்கிற must be real. ரீல் இல்ல, ரியல். மக்கள் ஜன ரீல் விடுவாங்க பாருங்க. எனக்கு அங்க ஃபேக்டரி இருக்கு, எனக்கு இங்க சொத்து இருக்கு, எனக்கு அங்க இருக்கு. லாஸ்ட்ல சொல்லுவாங்க, ஒரு 50 ரூபா தாங்களேன் பிறகு தரேன். உங்கள்கிட்ட ஃபேக்டரி இருக்குல்ல, ரொம்ப சொத்து இருக்குல்ல, 50 ரூபா எதுக்கு? வந்தது பிச்சை எடுக்க, வந்தது தர்மம் எடுக்க, வந்தது உதவிக்கு. ஆனா கதை விடுறது என்ன தெரியுமா? எனக்கு அங்க இருக்கு, இங்க இருக்கு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, கை நீட்டுற ஆளுக்கு தெரியும், கொடுக்காம நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது இல்லை, கொடுத்து அனுப்புவேன். அதுக்கு ஏன் இந்த கதை? ஒரு சின்ன உதவி செய்யுங்கன்னா என்னால முடிஞ்சா செய்ய போறேன், இல்லைன்னா இல்ல. எஸ் சார், பயங்கர கதை. உண்மையை சொல்லுங்க, கதை விடாதுங்க. உண்மையை பேசுங்க. தேவன் உண்மையை விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எசேக்கியா ராஜா வேற ஒண்ணுமே பாயிண்ட் அவுட் பண்ணல. உமக்கு முன்னால உண்மையும் மனோத்தவமா இருந்தேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். நீங்க வாசித்து பாருங்க 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். 2 Chronicle chapter 31 verse 20. இந்த பிரகாரமாக ஏசாயா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். பாருங்க, திருப்பி வாசிமா once again. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதா எங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். பாத்தீங்களா, இதைத்தான் அவர் பாயிண்ட் அவுட் பண்றார். கர்த்தருக்கு முன்னால நன்மை செம்மை உண்மையாய் செய்ததை ஏசாயா வந்து சொன்னபோது பாயிண்ட் அவுட் பண்றார். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஜெபத்தை கேட்டார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. Jesus is living God. பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல, காலத்துக்குரிய தேவன் அல்ல, அவர் இன்றைக்கும் உரிய தேவன். அவர் God is not only Old Testament God, God is a New Testament God. அவர் யாரோ எசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல தேவன். Not only King of Ezekiel, God is your God. அவர் உங்களுடைய தேவன். ஸ்தோத்திரம். சுடபக்கஷ்யாந்தனா. உண்மை எதிர்பார்க்கிறார். ஜெபமா உண்மையா பண்ணுங்க. வேதம் வாசிக்கீங்களா? உண்மையா வாசிங்க. ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கீங்களா? உண்மையா சுவிசேஷம் அறிவிங்க. எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை. கர்த்தர் கொடுக்குறீங்களா? உண்மையா கொடுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்களா? உண்மையா உதவி செய்யுங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை. must be real. Glory be to God. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இதே சம்பவத்தை ஏசாயால வாசிக்க முடியும். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். Isaiah chapter 38 verse 3 வாசிங்கள். 38:3 ஏசாயா. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். பாத்தீங்களா, 2 இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதத்தை தேடி வாசிங்கள். அவையில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் ராதன் இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உண்மை உத்தமம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்கு முன்னால உத்தமமா நடக்கணும், பர்ஃபெக்டா நடக்கணும். தேவனுக்கு முன்னால உண்மையா இருக்கணும், நல்ல ரியலா இருக்கணும், டூப்ளிகேட்டா இருக்க கூடாது, உண்மையா இருக்கணும். போலின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா பொருளும் ஒரிஜினல் வந்துட்டா டூப்ளிகேட் வரும். சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலோட டூப்ளிகேட் ரொம்ப நல்லா இருக்கும். பைபிள் வாசிக்கிறல சாலமோனுடைய மகன் அப்படி செய்தார். அப்பா சம்பாத்தியம் பண்ணார், இவரால் சம்பாத்தியம் பண்ண முடியல. அப்பா சேர்த்து வச்ச பொருளை காப்பாற்ற முடியல. சீஷாவை உள்ள விட்டுட்டான். சீஷா அவளை பொண்ணையும் தங்கத்தையும் கொண்டு போயிட்டான். இவன் வச்சுதான் வெங்கலத்தை கிளிட் பண்ணி வெங்கல பரிசைகளை வச்சான். அங்கே தூரத்துல இருந்து பார்க்கும்போது கிளிட் அடிக்கும். நல்ல கிளிட் அழகா அப்படி மின்னும், பளபளபளபள மின்னும். என்ன கிறிஸ்தவம், என்ன பாட்டு, என்ன அன்னிய பாசை, என்ன அல்லேலியா, என்ன க்ளோரி, நல்லா இருக்கும். உள்ள சரக்கு வேற, பாட்டு நல்லா இருக்கு, அல்லேலியா நல்லா இருக்கு, ஆமை நல்லா இருக்கு, அன்னிய பாசை நல்லா இருக்கு. ஆனா உள்ள வேற. இட்ஸ் நாட் ரியல், டூப்ளிகேட். பொன் பரிசைகள் எல்லாம் போய்விட்டது, திருடு போய்விட்டது, காப்பாற்ற முடியவில்லை. வெங்கல பரிசைகளை கிளீன் பண்ணி வச்சிருக்கான். போன பிற்பாடு எல்லாத்தையும் உள்ள வச்சிருவான். காற்றுப்பட்டு கருத்துரும்ல. நாளானது கிரியை வெளிப்படுத்தும். தேவனுக்கு முன்னால உண்மையா இருங்க. ஒரு ஆளு கை கொடுத்தா கூட உண்மையா கை கொடுங்க. சில சொல்லுவாங்க, நேரடியாக கண்டா போதும், அக்கா உங்களுக்கு 100 வயசுக்கா, இப்ப தாங்க உங்களை நினைச்சேன், என்ன சரிப்பா. அந்த ஆளு உண்மை நினைச்சு குளிர்ந்துட்டு போவோம். நம்மள புருஷன் கூட நினைக்க மாட்டேங்காரன், என் பிள்ளை கூட நினைக்க மாட்டேன், இந்த அக்கா நினைச்சிருக்காங்களே, தள்ளி போனோன்னு 120 ரூபா கள்ளி செத்துட்டான்னு நினைச்சேன், நான் இப்பதான் போறான்னு. உண்மை இல்லாத அனுபவம். நேரடியா ஒண்ணு பேசுறது, மறைமுகமா ஒண்ணு பேசுறது. தேவையில்லாத காரியத்தை செய்யாதீர்கள். தேவனோட உண்மை எதிர்பார்க்கிற அவருக்கு முன்னால, கர்த்தருக்கு முன்னால நிற்கிற நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Glory be to God. 3வது காரியத்தை பாருங்கள். Third one, மீகா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்கள். மீகா chapter 6 verse 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதை கேட்கிறார்? ஆடும் அவருடையது, மாடும் அவருடையது,
நான் இருக்கிற வீடும் அவருடையது, உலகம் அதனுடைய குடிகளும் அவருடைய, எல்லாம் அவருடையது. நான் சொல்லுகிறேன், ஏன்டா என்னத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார், வேற ஒன்று அவர் எதிர்பார்க்கல. நான் வச்சிருக்க காரு அவர் தந்தது, நான் வச்சிருக்க பைக் அவர் தந்தது, நான் என்னுடைய மனைவி அவர் தந்த ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் அவர் தந்த ஆசீர்வாதம், எனக்கு இருக்கிற பணம் எல்லாம் அவருடையது. அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு போட்ட பிச்சை. ஹல்லேலூயா. உலகமும் அதனுடைய குடிகள் எல்லாம் அவருடையது. ஆண்டவர் வேற ஒண்ணு எதிர்பார்க்கலங்க. ஏன்டா அவர் எதிர்பார்க்கிறது வேற ஒண்ணு இல்ல, மனத்தாழ்மையை அது எதிர்பார்க்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையுடன் கிருபை அளிக்கிறார். நிறைய படிச்சிருக்குன்னு பெருமைப்படாத, உன்னை படிக்க வச்ச கர்த்தரை குறித்து பெருமைப்படு. நிறைய பணம் இருக்குன்னு பெருமை வேண்டாம், பணத்தை தந்த கர்த்தரை பெருமைப்படுத்து. நல்ல குடும்பம் என்று குடும்பத்தை குறித்து பெருமைப்பட்டு விடாதே, குடும்பத்தை தந்த கர்த்தரை தாழ்மையோடு அவரை பெருமைப்படுத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெருமை. அதனால வஸ்திரம் சரியில்லை. தாழ்மை இருந்தா எவ்வளவு விலையேறப்பட்ட வஸ்திரம் போட்டாலும் அந்த வஸ்திரம் நாகரிகமா இருக்கும். தாழ்மை இல்ல, உன் வஸ்திரம் அநாகரிகமா இருக்கு. ஹல்லேலூயா. தாழ்மை இல்ல, அதனால உன்னை பார்த்தா சில நேரம் சிலரை பார்த்தா தோத்துறோம். ஹல்லேலூயா. டெடிகேஷனா இல்ல, டெக்கரேஷனா இருக்கு. சிலரை பார்த்தா அழகா இல்ல, ஆபாசமா இருக்கு. ஏன் தெரியுமா? தாழ்மை இல்ல. முடிவெட்ட பார்த்தா தாழ்மையா இருக்கணும். சில கிறிஸ்தவ பையமா இருக்கு பேசுறேன், வேற யாருக்கு பேசல, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நான் பேசுறேன். ஐ எம் சாரி. பைபிள்ல தாடி எப்படி வைக்கணும் வைக்க கூடாதுன்னு போட்டுருக்கு, முடி எப்படி வைக்கணும் வைக்க கூடாதுன்னு போட்டுருக்கு. தலை தம்பிமாரை பார்த்தா பப்பரப்பான் இருக்கு. தமிழ்ல சுத்த தமிழ்ல பேசுனா பண்டாரம் பரதேசி மாதிரி இருக்கான். தலையை பார்த்தா கோழி கூடு, குருவி கூடு, காக்கா கூடு மாதிரி இருக்கு. அப்பா அம்மாவுக்கு சொல்றதுக்கு முதுகெலும்பு இல்லை. முளைக்கிறதுக்கு முந்தி, மீசை முளைக்கிறதுக்கு முந்தி செல்போனை வாங்கி கொடுத்து பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணியாச்சு. இப்ப கேட்டா என்ன சொல்றோம்? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், மிச்செல்லாம் பிளாக் பண்ண முடியும். யார்ட்டையாவது உங்களுக்கு தெரியாட்டா யார்ட்டையாவது கொடுத்து தோத்துறோம். ஸ்கூலை தவிர மற்ற காரியத்தை பார்க்க முடியாது, பிளாக் பண்ணுங்க, அல்லது உன் வாழ்க்கை பிளாக் ஆகிரும். கேர்ஃபுல்லி. வேற வெளியில பேசித்தான் ஆகணும். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை இல்லை இன்றைக்கு, தாழ்மை இல்லை. ஒரு பெரியவங்களை கண்டோட, வயசுல மூத்த பெரியவங்களை கண்டோட எழும்புறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பெருமை பெருமை. அல்லேலூயா. பெருமை இருந்துச்சுன்னா அது இல்ல அருமை, உனக்கு கிடையாது மறுமை. ஸ்தோத்திரம். தாழ்மை. கர்த்தர் எதிர்பார்க்கிறது தாழ்மை. அவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உன்னுடைய வசனங்களை வாசிங்கள். அல்லேலூயா. Glory be to God. யாக்கோபு 4 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள். ஜேம்ஸ் chapter 4 verse 10. யாக்கோபு 4 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துறது என்ன எதிர்பார்க்கிறது? தாழ்மை. மலைப்பிரசங்கத்தில் சொன்னாலும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அது ரோமன் கத்தோலிக் பைபிள் அழகா மொழிபெயர்த்துக்கிறாங்க. எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களுடையது. தாழ்மை இருக்குதா? தாழ்மை இல்லாதனால தான் பரிசுத்தம் நமக்கு பெருசா தெரியல, மண்ணுக்கு கீழே இருக்கிற உலகம் உங்களுக்கு பெருசா தெரியுது. புரியும் நினைக்கிறேன். தாழ்மை இல்லாதனால தான் சாயங்காலம் வாடி சுருங்கி போகிற பூ பெருசா தெரியுது, ரட்சிப்பு உனக்கு பெருசா தெரியல. அல்லேலூயா. சிந்திக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். தாழ்மை என்னத்தங்க நான் கொண்டு வந்துட்டேன்? கொண்டு போறதுக்கு எல்லாம் எங்க ஏசப்பா தந்தது ஒண்ணுமே கிடையாது. நான் தாழ்மை இருந்து தான் ஆகணும். 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒருத்தனுக்கு ஆவிக்குரிய பெருமை, சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை. நான் தசமமா கொடுக்கிறேன், அது உன் கடமை, அது தேவனுடைய கட்டளை. இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, கொடுத்துதான் ஆகணும். கொடுப்பது ஆசீர்வாதம். நீ கொடுக்கிறது மனிதர்கள் கொடுக்கவில்லை, தேவ ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்காக கர்த்தர் கொடுக்க வைத்திருக்கிறார். நீ பெருக விதைத்தால் பெருக அறுப்பாய், சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பாய். அதில் பெருமை அவசியம் இல்லை. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்க முடியும். அன்பு கேட்கிறேன். வாரத்துல 2 நேரம் உபவாசம் பண்றேன். ஐ ஃபாஸ்ட். யூதருடைய உபவாசம் என்ன தெரியுமா? சன்ரைஸ் டு சன்செட். சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி இருந்து சூரியன் அடைஞ்ச பிற வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களை போல அல்லது யூதர்களை போல இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள். என்னை கவனிங்க. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமா கொடுக்கிறேன். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமா கொடுக்கிறேன். அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை. நான் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டா இருக்கிறது தப்பு இல்லை, தசமா கொடுக்கிறது தப்பு இல்லை, உபவாசம் பண்றது தப்பு இல்லை.
இதை செய்தேன், கொடுத்தேன், வாழ்ந்தேன்னு சொல்றது பெருமை. என்ன ஒருத்தவன் தான் தன் கண்களை வானத்தை ஏறெடுக்க துணியல, மாறுபில் அடிச்சுட்டு சொன்னா, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கர்த்தர் சொன்னார், தசமா கொடுத்த அவன் அல்ல, உபவாசம் பண்ண அவன் அல்ல, தன்னை யோக்கியன் என்று காட்டின அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனை போனான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமாம். கர்த்தருக்கு முன்னால தாழ்மையா இருக்கணும். மஸ்ட் பி ஹம்பிள், மஸ்ட் பி ஹம்பிள். மிக முக்கியமானது என்ன தெரியுமா? தாழ்மை. ஹல்லேலூயா. தாழ்மை இருக்குதா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல் ஒரு அடி ஞாபகம் வருகிறது. 3-4. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய். என்னோட சேர்ந்து பாடுங்களேன், தெரிந்த பழைய பாடல் தானே. ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தாழ்மை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 27-29. எசேக்கியா ராஜாவா மாறுறார். சின்ன வயதுல தேவன் அவரை ராஜாவாய் மாட்டுகிறார். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 27 வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து, மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐ எம் சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த பகுதி ஆகாப்பை குறிக்கிறது. ஆகாப் இந்த செய்திகளை கேட்டபோது தன் வஸ்திரத்தை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டு ஆகாப் அப்படிதானா? இந்த வார்த்தை கேட்டபோது தாழ்மையாய் நடந்து கொண்டான். ரெட்டென்றால் சாக்கு வஸ்திரம், அது தாழ்மை குறிக்கிறது. ராஜ வஸ்திரத்தை கலத்தி போடுவார்கள். சில தாழ்மைக்காக, ஆண்டவரிடத்துல இரக்கத்திற்காக அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள். 29. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவனை கண்டாயா? திருப்பி வாசிமா. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டில் அல்லேலூயா பிரைஸ் அதை வரப்பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் அழிக்க நினைச்ச மனுஷனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்செஷன் கொடுக்கிறார். தாழ்த்திட்டான். என்ன தாழ்த்திட்டான் பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 19 வசனம் verse 19, 2 ராஜாக்கள் 22:19 வாசிங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாவுமானவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபொழுது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நீ இதை கேட்ட போது கர்த்தருக்கு முன்னால உன்னை தாழ்த்தி வஸ்திரத்தை கிழித்து எனக்கு முன்பதாக அழுதபடினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்போ தாழ்மை இல்லாட்டா ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். பெருமையோடு இருந்து அவங்க ஜெபத்தை தேவன் கேட்கிறவர் அல்ல. தாழ்மையுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வாசிக்க 4ஆம் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாங்க. சிலருக்கு பெருமை, சபையை குறித்து பெருமை. எங்க சர்ச்சு தெரியுமா?
எங்க சர்ச் எவ்வளவு பெரிய சர்ச் தெரியுமா? எங்க கோபுரம் எவ்வளவு பெரிய கோபுரம் தெரியுமா? கோபுரத்தை குறித்து ஏன் பெருமை பாராட்டுறீங்க? கோபம் இடிஞ்சு விழுந்துரும் தானே, அதுக்கு மேல நம்பிக்கை இல்லாம மேல இடிதாங்கி வச்சிருக்காங்க. அது என்ன பெருமை? சில கோயிலை குறித்து பெருமை, அது கட்டிடும், அதை குறித்து நீ ஏன் பெருமை பாராட்டுற? சிலருக்கு ஸ்தாபனத்தை குறித்து பெருமை, எங்களுக்கு பெரிய ஸ்தாபனம் தெரியுமா? இல்ல. சிலர் குதிரைகளையும் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எதையை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க வெட்கப்பட வேண்டியது வரும். ஆனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். Glory be to God. இன்னைக்கு எதை மேன்மை பாராட்டுறோம்? எது உங்களுக்கு மேன்மை? பெருமை வேண்டாம். அந்த சபை இந்த சபை ஒரே சபை தாங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. உலகத்தில் அநேகரை ஆதாயம் பண்றதுக்கு ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஸ்தாபன வித்தியாசம் இல்லாமல் முழு உலகத்துக்காக இயேசு மரித்தார். மனிதன் தான் சபையை பிரித்து வைத்திருக்கிறான், மனிதன் தான் ஸ்தாபனத்தை பிரித்து வைத்திருக்கிறான். எதை குறித்து மேன்மை பாராட்டாதுங்க. ஒரு கூட்டம் சொல்லுது நான் அப்போலோ சார்ந்தவன், ஒரு கூட்டம் நான் பவுலை சார்ந்தவங்கிறது. அப்போலோ யார், பவுல் யார்? எல்லாரும் இயேசுநாதருடைய ஊழியக்காரர் தானே. பெருமை நமக்கு எதற்கு? சிலருக்கு இனப்பெருமை, சிலருக்கு ஜாதி பெருமை வேண்டாம். தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்னால தாழ்மைப்படுங்கள். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம், the second Chronicle chapter 34 verse 27. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 8 வயசுல யோசியா ராஜாவாகிறார். 31 வருஷம் எருசலேமிலே அரசாளுகிறார். ஆமென். அதுல போட்டிருக்கு, அழகா போட்டிருக்கு கர்த்தருடைய வார்த்தை. அந்த பின் பகுதியில் அந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்கள் 22:19 தானே, சாரி 34:27. 2 நாளாகமும் 34:27. இல்ல, இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடி நான் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? ஒரு ராஜாவுக்கு கூட தாழ்மை அவசியம். படித்தவர்களுக்கோ படியாதவர்களுக்கோ ஏழைக்கோ உயர்ந்தவர்களுக்கோ யாரோ பெரியவங்களோ சின்னவங்களோ தேவன் எதிர்பார்க்கிறது தாழ்மை. அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். must be humble. Fourth one, வேகமாய் நான் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இதெல்லாம் பிராக்டிஸ் கொண்டு வாங்க, லைஃப்ல கொண்டு வாங்க. வாழ்க்கை எல்லாமே கிறிஸ்தவமா மாறிவிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணபடிந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் மரணபரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். திடீரென்று எனக்கு அந்த பகுதி ஞாபகம் வருகிறது. வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியன் chapter 2 verse 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக இயேசு கிறிஸ்து எழுதுகிறார். சிலுவையின் மரணபரிந்தம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராகி அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். குஷ்ரோகி சொஸ்தமானதுனால பெருமை வந்துடல, குருட கண்ணு திறந்தனால பெருமை வந்துடல, 5 அப்பத்தி 2 மீன் 5000 பேர் கொடுத்தனால பெருமை வந்துடல, தண்ணிய ரசமாக்குனால பெருமை வரல, தோத்துற 3 இடத்துல செத்தவங்களை உயிர் எழுப்பினால பெருமை வரல. இயேசுவுக்கு இருந்தது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி வாழ்க்கை பயங்கரமா இருந்துச்சு. பெரிய தொழில் அதிபர், யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவர், நல்ல கற்று தேர்ந்தவர். கிறிஸ்தவரா வந்த பிற்பாடு 9 வரங்கள் இருந்தது, 9 கனி அவர்கிட்ட இருந்துச்சு. செத்தாள உயிரோடு எழுப்பினார். 3 மிஷனரி பிரயாணங்களை பண்ணினார். ஆமென். எபேசு, கொரிந்து, பிலிப்பு, தெசலோனிக்கியா, ரோமா பட்டணங்களை சபைகளை ஸ்தாபித்தார். தீமோத்தேயு போன்ற ஊழியர்களை உருவாக்கினார். 14 நிருபங்களை எழுதினார். ஆனா லாஸ்ட்ல சொல்றா, I am not but Christ. நான் அல்ல கிறிஸ்துவே. Oh, glory be to God. I am not but Christ. நான் அல்ல கிறிஸ்துவே. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தம் நம்ம இப்பொழுது இன்னைக்கு தாழ்மை இருக்கா பிரதர்?
என்ன பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க நான் என்று சொல்லுகிறதுக்கு என்ன இருக்கிறது? நான் கையில் வச்சிருக்கிற பைபிள் ஒரு சொசைட்டி பிரிண்ட் பண்ணது, அது என்னுடையதல்ல. நான் வச்சுக்கிற டைரி இது யாரோ பிரிண்ட் அடிச்சது. நான் வச்சுக்கிற செல்போன் இது யாரோ தயாரிச்சது. நான் வச்சுக்கிற வாட்ச் இது யாரோ தயாரிச்சது. நான் நின்று பிரசங்கம் பண்ற புல்பிட் இது யாரோ தயாரிச்சது. நீங்க பாக்குற பிரசங்கம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு காரணம் அதை பிரதர் காரணம். அவங்க மகிமை டிவியில் எடுத்து டெலிகாஸ்ட் பண்றாங்க, அதுக்கு கூட அவங்க தான் காரணம். எல்லாத்துலயும் மொத்தமா சொன்ன நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் போட்டுக்கிற வஸ்திரம் இது யாரோ தயாரிச்சது. நான் போட்டுக்கிற வஸ்திரம் யாரோ தச்சது. யாருடைய ஒரு பார்ட்டிசிபேட் இல்லைன்னா இன்னைக்கு நான் வெறுமைதான். நான் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே கிடையாது. தேவன் இருக்கிறார், அதுக்கு பிற்பாடு நான் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம். நான் எப்படி சொல்வீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, ஏன் பணம் தானே சரி. உங்க பணம் உங்க கையில வர்றதுக்கு தோத்துறோம். இன்னொருத்தர் வேலை செய்ய காரணமா இருந்தாங்களே, அவங்ககிட்ட வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பைசா கிடைச்சது. அவங்க எல்லாம் வேலை செஞ்சிருவீங்களா? ஏன் பணம்? நான் பிசினஸ் பண்ணேன். சரி, பிசினஸ் பண்ணீங்க, உங்க கடைக்கு 100 பேர் வந்து ஜாமான் வாங்க வரட்டா, நீங்க ஈ அடிச்சுட்டு தானே இருப்பீங்க. அந்த பணம் இன்னொரு மூலமா வந்துச்சு. நான் என்று சொல்கிறதை நிறுத்துங்கள். ஆங்கிலத்தில் பாருங்க, ஐ அப்படின்னு ஒரே எழுத்தான் இருக்கும். ஐன்னு ஒரே எழுத்தான் இருக்கும். நான் தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கிராஸ் பண்ணும், அதான் அதுக்கு பேர் கிராஸ். ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல கிராஸ் பண்ணார், அதான் அது சிலுவை. சிலுவை இல்லாம லைஃபை கிராஸ் பண்ணிட்டுனா நான்ங்கிற பெருமை வராது. ஒரு சிந்தனை பகுதி யோசிங்க. தீப்பெட்டி இருக்கு பாத்தீங்களா? தீப்பெட்டி, தீப்பெட்டிலையும் ஒரே மருந்து தான் இருக்கு, தீக்குச்சிக்கு மேல ஒரே மருந்து தான் இருக்கு. அப்படி கொளுத்தி பாருங்க, தீப்பெட்டி எரிய மாட்டேங்குது, தீக்குச்சி மட்டும்தான் எரியுது. ஏன்னு தெரியுமா? ரகசியம் கண்டுபிடிச்சேன். அந்த தீக்குச்சிக்கு மேல கொஞ்சம் தலக்கணம் இருக்குது. தலக்கணம் இருக்கிறவன் எரிஞ்சு நாசமா போயிருவான். அதுக்கு தான் எடுத்துக்காட்டு தீக்குச்சி. தீப்பெட்டி எரிய மட்டுக்கு தீக்குச்சி தான் எரியுது. நான் சொல்றதை நிறுத்துங்க. நான் அல்ல, கிறிஸ்துன்னு சொல்லுங்க. I am not but Christ, not I but Christ. Hallelujah, glory be to God. பேசிட்டே போலாம். ஓகே, fourth one, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 Peter chapter 22 verse 20. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்க குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்ததால், பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது பொறுமையோட சகித்தால், பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாய் அல்லது பிரியமாய் இருக்கும். அப்படின்னா தேவனுக்கு முன்பாக பொறுமையா இருக்கணும். must be patient. தேவனுக்கு முன்னால பொறுமையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சகித்தார், பொறுமையோடு சகித்தார். சிலுவையை பொறுமையோடு சகித்தார், பாடுகளை பொறுமையோடு சகித்தார். ஒரு ஆள் பேசினா சகிக்க முடியல, பொறுமை வர மாட்டேங்குது. நிரூபிக்க துடிக்கணும். இல்ல, யோசேப்பு நிரூபிக்க துடிக்கல. காலம் வந்தது, யோசேப்பை கர்த்தர் நிரூபித்து காட்டினார். ஒருத்தன் கேட்டான், யோ நீ கிறிஸ்துவனா, உன்னை ரட்சித்துக்க கீழவா? அவர் நிரூபிக்க துடிக்கல. 3 நாள் ஆச்சு, ஆண்டவர் நிரூபிச்சு காட்டினார். அவர் மனுஷன்ல தேவகுமாரன் உயிரோடு எழுப்பினார். நிரூபிக்க துடிக்காதுங்க, பொறுமையா இருங்க. யாக்கோபுல வாசிக்கிறோம்ல, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7, 8, 11 வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 7 and 8, 11. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமரும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருங்கள். கர்த்தர் வருகிற வரைக்கும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். பாருங்க, பயிரிடுறவன் சில பயிர் 1 வருஷம், வாழெல்லாம் 10 மாசம், நெற்பயிர் 3 மாசம். அப்ப ஒவ்வொரு பயிருக்கு ஒரு காலம் இருக்குது. கண்ணீரோடு விதைக்கிறாங்க, களை எடுக்கிறாங்க, பொறுமையோடு காத்திருக்கிறாங்க, பொறுமையோடு காத்திருக்கிறாங்க. ஒரு தென்னை மரம் நட்டா ஒரு 4 வருஷம் ஆயிரும், கண்டிப்பா நான் கனி பறிப்பேன், அதுல எனக்கு இளநீ கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும், காத்திருக்கிற பொறுமையோடு காத்திருக்கிறான். எத்தனை விஷயத்துல பொறுமையோடு காத்திருக்கிறோம். தெய்வீக காரியத்துல பொறுமையோடு காத்திருக்க முடியல. ஒரு தென்னை மரத்தை நட்டு 4 வருஷம் காத்திருப்போம், ஒரு வாழை நட்டுட்டு 10 மாசம் காத்திருப்போம். ஆனா இந்த வாரம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி கிடைக்காட்டா, ஆண்டவர் கண்ணு இருக்கா, காது இருக்கா, கால் இருக்கா, ஊ அப்படின்றோம். ஹலோ, இது கிறிஸ்தவம்? நிறைய விஷயத்துல காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன், ரொம்ப பஞ்சம் அந்த நாட்களில். ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு திறப்பான், 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா 200 பேர் இருப்பாங்க. மண்ணெண்ணெய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய லைன் போட்டிருப்பாங்க. அதில் சோப்பு டப்பா, பவுடர் டப்பா, அந்த வாளி இந்த வாளி, டப்பா வச்சாலும் பழமுடி காத்து தூக்கிட்டு போயிடும். டப்பாக்குள்ள செங்கலை போட்டு வச்சிருப்பாங்க. இது ஏன் டப்பா, ஓன் டப்பா. இந்த பொங்கல் டைம்லலாம் இலவச வேஷ்டி கொடுப்பாங்க. வீட்டில் 10,000 ரூபா பட்டு குறையாம வச்சிருப்பாங்க, 20,000 ரூபா பட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ரேஷன் கடையில் போய் சேலை வாங்குறதுக்கு இந்த கேஸ் தான் அங்கே போய் உட்காந்துருக்கு. எதுக்குன்னா என் பேத்திக்கு தொட்டிலாது கட்டலாம்ல.
சர்ச்சுக்கே போடுவாங்க, லேட்டா வருவாங்க, லேட்டஸ்டா வருவாங்க. ஆத்துமாவின்னு சொல்றது வந்து இவங்க ஆத்துமா கொண்டு போயிருவாங்க. ஆனா இலவச வேஷ்டி வாங்குறதுக்கு மட்டும் அங்க ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கூருக்கு முன்னால போய் இருப்பாங்க. அது எதுக்காக ஆகும்ல? தப்புன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு கிடைக்கிறத அரசாங்கம் தரதை ஏன் விடணும்? வாங்குங்க. எல்லாத்துக்கும் பொறுமை இருக்குல்ல. என் தெய்வீக காரியத்தில் பொறுமை இல்லை. பொறுமையோடு காத்திருங்க. 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார். ஆண்டவருக்கு சோத்திரம். 11 வசனம் 5:11. இதோ பொறுமையுள்ளவராய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்கள். யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கீங்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் இருக்கிறாரே. மிகுந்த தயவுள்ளவருமாய் இருக்கிறார். உருக்கம் இரக்கம் மிகுந்த தயவுள்ளவர். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் உண்டு. யோபு 1 அதிகாரத்துக்கு வாங்க. யோபின் பிள்ளைகள்லாம் மரித்து போனாங்க. யோபு மேலெல்லாம் உச்சந்தலம் உள்ளங்கால பருக்கள். மனைவி பரியாசம் பண்றா, நண்பர்கள் பரியாசம் பண்றாங்க, சொந்தக்காரன் எங்க போனான்னு தெரியல, பிசாசு போராட்டம், பொருளாதார நஷ்டம். இங்க வாசிங்க, யோபு 1 அதிகாரம் வாசிங்க. யோபு 1 அதிகாரம் 8, 21, 22. கர்த்தர் சாத்தானை நோக்கி 21, 22. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்கிறார். ஏன்னா யாக்கோபு எழுதுகிறார், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அதன் முடிவை நிதானித்திருக்கிறீர்களே. யோபு பொறுமையா இருந்தார். மனைவி கேட்கிறார், யோ ஏன் உலகத்துல உயிரோடு இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடு. 2 பேரும் சேர்ந்து செத்துலாம்னு சொன்னா பாராட்டிருக்கலாம். சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா கூட பாராட்டிருக்கலாம். பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, வேலைக்காரெல்லாம் செத்து போனா, எல்லா சொத்து சோங்களும் அழிஞ்சு போச்சு. இவர் உச்சந்தல இருந்து உள்ளங்கால பருக்கள். மனைவி சொல்றா, தேவனை தூசித்து சாவும். ஏம்னா தேவனை தூசிக்காம செத்தா தோத்துரும். நல்ல கவனிங்க, யோபு பரலத்து போயிருவாரு, புருஷனை சாவ சொன்னா அந்த பாக்கியாட்டி நரத்து போயிருவா. அதனால தேவனை தூசித்து சாவுமியா. ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நரத்து போயிடலாம்ல. என்ன அன்பு பத்தியலா. இப்படி அவனுக்காவது பெஞ்சாதி கிடைச்சா அவன் செத்தான் அதோட. ஹலோ, லிசன் டு மீ. பொறுமையா இருந்தார். அவர் சொல்ல பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத. அவர் கையில நன்மை அனுபவித்து நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தயவுசெய்து கவனிக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Glory be to God. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தேவனுக்கு முன்பதாக பொறுமை மிக முக்கியமான அவசியம். 21, 22 வாசிங்க. அதே அதிகாரத்தில் யோபுல 1 அதிகாரத்தில், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாசிட்டிவா பேசுறவங்க இல்ல, அப்படி இப்படிமாங்க இல்ல, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? என தாப்பனார் 50 ஆண்டுகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான், ஒரு ஏழை தேவ மனுஷன், ஆண்டவருக்காக ஐஸ்வர்யவான். ஆனா பொருளாதாரத்தில் ஏழை தான், கர்த்தருக்குள் பெரிய ஐஸ்வர்யவான். அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன ஞாபகம் இருக்கு. ஒரு தேவ மனுஷன் ரட்சிக்கப்பட்டாராம். ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவர். சோத்திரம் இல்லையா, சோத்திரம் இல்லையா இப்பவும் சொல்லிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவங்க மத்தியான சாப்பாடு நேரத்தை ஒரு மரத்து பக்கத்தில் வச்சிருந்தாங்க. இவர் பொதி வச்சிருந்தார். இவர் பொதி வைத்த போது இவருடைய பொதியை நாய் தூக்கிட்டு போயிட்டு, எல்லாரும் சொன்னாங்க, சோத்திரம் இல்லையா, ஓ புதிய நாய் தூக்கிட்டு போது போய் பாரு. இவர் சோத்திரம் இல்லையா, சோத்திரம்னு போனார். அதுவும் கீழே போட்ட மாதிரி இல்லை, இவரும் விட்ட மாதிரி இல்லை. கடைசியில் விரட்டி எடுத்துட்டு வரும்போது இவங்க டியூட்டிக்குள்ள போயிட்டாங்க. இவருக்கு லேட் ஆனால பஞ்ச் பண்ண முடியல, டியூட்டிக்கு போக முடியல. கடைசியில் நடந்த சம்பவம் தெரியுமா? மத்தியானத்துக்கு பிறகு வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, சோத்திரம் இல்லையா என்னாச்சு அப்படின்னு. நடந்த சம்பவம் தெரியுமா? அந்த நிலக்கரி சுரங்க இடிஞ்சு அநேகர் மரித்து போனார்கள், ஒரு சில மட்டும் தப்புனார்கள். அப்ப அவர் சொன்னாராம், தேவன் எல்லாவற்றையும் அதனதன் காத்து நேர்த்தியே செய்கிறார். அல்ல, ஒரு நாள் அவர் தீமை செய்கிற தேவனே அல்ல. கரெக்டா பாருங்க, ஆண்டவர் நேசிக்கிறதுனால தம் பிள்ளைக்கு பரியாசம் பண்ணுகிறவர்கள் மடுவில் ஒரு பாதுகாவலை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல எல்லை ஒரு நாள் அந்திமோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். அவர் தீமைக்கு செய்ய வேண்டார். உங்களுக்கு தேவை பொறுமை. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, பொறுமையா இருங்க. தொழில் ஆசீர்வாதம் பொறுமையா இருங்க. ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் திருமணமா பொறுமையா இருங்க. எவ்வளவு நாள் பொறுமையா இருக்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பொறுமையோடு ஜெபம் பண்ணுங்க, பொறுமையோடு சுவாசிங்க, பொறுமையோடு காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதத்தை செய்வார். ஒரு நாள் பொறுமையை இழந்து விடாதீர்கள். நிறைய காரியங்களை பேசலாம், விட்டு விடுகிறேன். கடைசியா குறிப்பு நேரம் மட்டும் 2-3 குறிப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிங்கள். The first Thessalonians chapter 3 verse 13.
1 தெசலோனிக்கேயர் 3:13. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். பிழையற்ற தேவனுக்கு முன்னால பிழையற்ற பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் தேவனை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லாம பிரசங்கம் பண்ணலாம், பரிசுத்தம் இல்லாம பாட்டு பாடலாம், பரிசுத்தம் இல்லாம நல்ல டீச்சிங் பண்ணலாம், பரிசுத்தம் இல்லாம பைபிள் டெப்த்துக்குள்ள போகலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. காலம் சென்ற கனத்துக்குரிய பரிசுத்தவான் ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருந்த நாட்கள்ல 2 பேர் அவரை பார்க்க போறாங்களா. ஆரம்ப நாட்கள்ல 2 பேரோட கேள்வி கேட்க போனாங்களா. ஐயாவை பார்க்கணும், ஜெபம் பண்ண உள்ள போயிருக்காங்க. அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் கேட்டார், ஐயா ஆதாமுக்கு மனைவி எங்க இருந்து, அந்த ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு மனைவி எங்க இருந்து வந்துச்சு? அவர் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கேட்டாரா. ஒருத்தர் கூட வந்திருந்த ஒருத்தனை கேட்டாரா, உன் மனைவி எங்கன்னு கேட்டாரா. உன் மனைவி எங்கப்பா? ஐயா மனைவி இறந்துட்டா. உடனே சொன்னாரா, உன் மனைவி ரயில்வே தண்டவாளத்தில் தள்ளி தானே கொன்ன, காலில் விழுந்துட்டானா. இன்னைக்கு பரிசுத்தம் இல்லை. பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், டீச் பண்ணலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. Bible says be holy because I am holy, including myself. என்னைக்கு நான் பேசுறேன். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கிறது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பரிசுத்தத்தை. அவருக்கு முன்பாக நான் பரிசுத்தவானா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட கடவது. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாயிருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 6th one, சங்கீதம் 95:6 வாசிங்கள். Psalms 95:6. அல்லேலூயா. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. வல்லமை மகத்துவம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. 95:6. கர்த்தருக்கு தேவனுக்கு முன்பதாக வாசி, விட்டது வாசி. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக பக்தியா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். must be pious. தேவனுக்கு முன்னால பக்தியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக பக்தியா இருப்பதை தேவன் விரும்புகிறார். யாக்கோபு 1:27 என்ன எழுதியிருக்கிறது? பக்தி ஹalleluya உலகத்தால் தன்னை கரைபடாதபடி காத்துக் கொள்கிறது. தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தியா இருக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதான் பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 7:24 வசனத்தை வாசிங்கள். ஹalleluya, ஆமென். 1 கொரிந்தியர் 7:24 தேவனுக்கு முன்பாக சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்திருக்க கடவன். தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அவன் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அழைக்கப்பட்ட அழைப்பிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். must be stable. Hello, listen to me. must be stable. தேவனுக்கு முன்பாக நிலைத்திருங்கள். ஹalleluya. நிறைய வாசித்து பேசலாம். யோவான் 15 கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் மாத்திரமே கனி கொடுக்கும். இயேசு சொன்னார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நிலைத்திருக்கீங்களா? தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? how should we be before God? தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதனுடைய செய்தி. 1, தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருங்க. 2, தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருங்க. 3, தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. 4, தேவனுக்கு முன்பதாக ஹalleluya ஆமென் பொறுமையா இருங்க. 5, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமா இருங்க. 6, தேவனுக்கு முன்பதாக ஹalleluya பக்தியா இருங்க. 7, தேவனுக்கு முன்பதாக ஹalleluya நிலையா ஸ்டேபிளா இருங்க. must be perfect, must be real, must be humble, must be patient, must be holy, must be pious, must be stable. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹalleluya, praise the Lord. Hallelujah, glory be to God. ஜெபிக்க போகிறோம். இருக்கிற தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே.
பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியை ஆரூபியை யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரோபியை யுவேளையில் ஆரியா நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே. சொல்லுங்க, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பரிசுத்த கூட்டம் நடுவில். பிரைஸ் தி லார்ட். ஜோலி தீடும் சுத்த ஜோதி ஆரோபியே யோவேளையில் ஆடி அரஞ்சம் வாரீரோ. ஆரோபியே யோவேளையில் ஆடி அரஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்போனுக்கு முன்னால் இருக்கிற நேரத்தை விட நீ தேவனுக்கு முன்னால் இருக்கிற நேரம் அதிகமா இருக்கணும். ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறதுக்கு முன்பாக இருக்கிற நேரத்தை விட வேதத்துக்கு முன்னால் இருக்கிற நேரம் அதிகமா இருக்கணும். நண்பர்களோடு உட்கார்ந்து கதை அடிக்கிற நேரத்தை விட குடும்பமா உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நேரம் அதிகமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக இருந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வரைக்கும் யூத ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு ஆபிரகாம். ஜெபம் பண்ணலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மை பாடி துதித்து ஆராதிக்க நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல சத்தியத்தை கிருபையாய் எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நானும் நாங்களும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. எலியா சொன்னார், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். எலிசா சொன்னார், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். சாமுவேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பதாக சணல் ஒரு ஏவத்தை தரித்து பணிவிடை செய்து கொண்டிருந்தார் வேதம் சொல்கிறது. தாவீது கர்த்தருக்கு முன்பாக நின்றார். ஆண்டவரே, அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல தேவனுக்கு முன்பாக நடக்கிறவர்களாய், உத்தமமாய் நடக்கிறவர்களாய், தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கிறவர்களாய், ஹல்லேலூயா, தேவனுக்கு முன்னால பொறுமையா இருக்க, தேவனுக்கு முன்பதாக பக்தியா இருக்க எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம், எங்களை உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கலந்து கொண்டு கவனிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளில் தங்கியிருந்து தாபரித்து பணியாற்றுகிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. எங்க தேசத்தில் இருக்கிற கொரோனா வியாதி குறையட்டும் ஆண்டவரே. அதை பணியாற்றுகிற மக்களை பாதுகாப்பீராக. ஒரு நல்ல தளர்வு கிடைக்கும். ட்ரெயின் ஓடட்டும், பஸ் ஓடட்டும் ஆண்டவரே. இதை வச்சு யார் அரசியல் பண்ணிடக்கூடாதுப்பா. வியாதிப்பட்ட மக்களை சுகமாக்குவீராக. சரியான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதாக. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆலயங்களை விடுதலையோடு திறந்து ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு தளர்வை தாரும். கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. மீட்பு ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கைகூப்பி பயபக்தியை உண்மையா சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் எப்போதும் கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரும் இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடு தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord.